UIUX designers assemble. நம்ம சேனலில் இது வரைக்கும் UIUX சம்மந்தமாக ஏகப்பட்ட வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம். ரோட் மேப்பாக இருக்கட்டும், அட்வான்ஸ் டுட்டோரியலாக இருக்கட்டும், ஃபிக்மாவோட கிராஷ் கோர்ஸாக இருக்கட்டும், இது போல் எக்கச்சக்க வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோஸ்லாம் பார்த்து பிளேஸ் ஆனவங்க ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. அப்போ இருந்த அந்த UIUX அப்படியே தான் இப்போவும் இருக்கான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. 2025 அண்ட் 2026 ஸோ இது ரெண்டுத்துக்கும் ஜஸ்ட் 1 year டிஃபரன்ஸ் தான். பட் இந்த 1 yearல இந்த ஹோல் டிசைன் இண்டஸ்ட்ரியே கம்ப்ளீட்லி சேஞ்ச் ஆயிடுச்சு. டெவலப்பர்ஸ் டிசைன் பண்றது 44%லேருந்து 60% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இன்னொரு சைட் டிசைனர்ஸ் டெவலப்மெண்ட்ல பார்ட்டிசிபேட் பண்றது 21%லேருந்து 41% ஆயிருக்கு. அதாவது லிட்டரலி 2x. ப்ரோ அதெல்லாம் இல்லை ப்ரோ, எனக்கு எப்போ ஃபிக்மா தான் டாப் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த ரிப்போர்ட் ரிலீஸ் பண்ணதே ஃபிக்மா தான். இட்ஸ் நாட் ஜஸ்ட் அ சிம்பிள் டேட்டா. அதாவது 8403 இருந்து எடுத்த சர்வே வச்சும் 639 டைரக்ட் இன்டெப்த் இன்டர்வியூ வச்சும் அக்ராஸ் 10+ கண்ட்ரீஸ்ல டிசைனர்ஸாக இருக்கட்டும், டெவலப்பர்ஸாக இருக்கட்டும், ப்ராடக்ட் மேனேஜர்ஸாக இருக்கட்டும், இவங்க எல்லார்ட்டையும் எடுத்த டேட்டா தான் இது. ஒரு பக்கம் ட்ரெடிஷ்னலாக UIUX கற்றுக்கிட்டு இருந்த எல்லாத்தையும் லே ஆஃப் பண்ணுறாங்க. இன்னொரு பக்கம் புதுசாக ஒரு மெத்தட் யூஸ் பண்ணி உள்ளே போயிட்டு இருக்காங்க. அது என்ன மெத்தட், என்னெல்லாம் பண்ணுறோம், ப்ளஸ் இண்டஸ்ட்ரி எப்படி இருந்துச்சு, எப்படி இருக்க போகுது, ஆஸ் அ UIUX டிசைனராக என்ன ஸ்கில்லாம் வேணும், எப்படி கற்றுக்கிட்டா எந்த லெவல் பேல போய் பிளேஸ் ஆகலாம், டெவலப்பர்ஸ் ஏன் டிசைனுக்குள்ளே வராங்க, டிசைனர்ஸ் ஏன் டெவலப்மெண்ட்குள்ளே போகிறாங்க, இந்த எக்ஸாக்ட் UIUX டிசைன் ரோல் எப்படி மாறப்போகுது. இந்த மாதிரி ஒரு சேஞ்ச் இப்போதான் நடந்திருக்கான்னு கேட்டால் கிடையாது. ஒவ்வொரு பர்டிகுலர் டைமுக்கு அப்புறம் இந்த மாதிரி சேஞ்ச் வந்து நடந்துட்டு தான் இருக்குது. இட்ஸ் நாட் ஜஸ்ட் அபவுட் டிசைன், இது எல்லா சைட்லையுமே எல்லா ஃபீல்ட்லையுமே இது நடந்துட்டு தான் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் 1990s அந்த டைமில் அப்போ தான் கொஞ்சமாக டிசைன் அந்த இதெல்லாம் வந்து கொஞ்சமாக டெவலப் ஆக ஆரம்பிக்குது. அதாவது ப்ராப்பராக டெவலப் ஆகலை. டிசைன் அப்படின்னு ஒன்று இருக்குது. பேசிக்கான டெஸ்க்டாப் சாஃப்ட்வேர்ஸாக இருக்கட்டும், ரொம்ப பேசிக்கான இன்டர்ஃபேஸாக இருக்கட்டும், இது எல்லாமே அப்போ வந்து கொஞ்சமாக அந்த டிசைன் வந்து அது வேலை செஞ்சுட்டு இருந்துச்சு. அது வந்து ப்ராப்பராக இந்த மாதிரி யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் பில்ட் பண்ணணும், UI பில்ட் பண்ணணும், இந்த மாதிரி தான் இருக்கும் அப்படிங்கிறது தெரியாமல் தே ஆர் கிரியேட்டிங் இட். தென் அப்படியே அந்த 2000லேருந்து 2005 அந்த டைமில் வந்து வெப் அதெல்லாம் வந்து பயங்கரமாக ரெவல்யூஷன் ஆகுது. அங்கே வந்து வெப்சைட்ஸ் கிரியேட் ஆகுது, ஆன்லைன் பிஸ்னஸ்லாம் பயங்கரமாக வருது. ஸோ அப்படியே படிப்படியாக இன்க்ரீஸ் பண்ணி 2013 அந்த டைம்லலாம் இந்த UX அப்படிங்கிறதுக்கான இம்பார்ட்டன்ஸ் கொஞ்சமாக தெரிய ஆரம்பிக்குது. தென் அப்போ வந்து பேசிக்காக கிரியேட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக அப்போ ஃபோட்டோஷாப் இருந்துச்சு. அந்த ஃபோட்டோஷாப் யூஸ் பண்ணி அந்த ஃபோட்டோஷாப்பில் எப்படிலாம் ஒரு இது ஸ்க்ரீன் டிசைன் பண்ணலாம், எந்த மாதிரி பண்ணலாம் அப்படிங்கிறத பேசிக்காக போட்டு அந்த இமேஜாக சென்ட் பண்ணி ஒரு டெவலப்பர் வந்து டெவலப் பண்ணிட்டு போயிட்டு வந்தாங்க. தென் அப்படி 2018-19 அந்த டைமில் SaaS ப்ராடக்ட்லாம் பயங்கரமாக இம்ப்ரூவ் ஆச்சு. இந்த ஸ்டார்ட் அப்ஸாக இருக்கட்டும், அதாவது பர்டிகுலர்லி டெக்னிக்கல் பேஸ்ட் ஸ்டார்ட் அப்ஸ். ஸோ அந்த டைமில் தான் இந்த UIUXோட இம்பார்ட்டன்ட் இந்தியாவில் பயங்கரமாக தெரிய ஆரம்பிக்குது. ஓகே, இவங்க வந்து இட்ஸ் நாட் அபவுட் ஜஸ்ட் டிசைன், இவங்க ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறாங்க, ப்ளஸ் அந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ணி ஒரு யூஸரை ப்ராப்பராக எக்ஸ்பீரியன்ஸ் பில்ட் பண்ணி அவங்க யூஸ் பண்ண வைக்கிறாங்க அப்படிங்கிறத ப்ராப்பராக தெரிஞ்சுக்கிட்டு அந்த டைம்லேருந்து 2022 வரைக்கும் ஹையரிங் பீக்கில் இருந்துச்சு. இப்போ ஆல்ரெடி ஒர்க் பண்ணிட்டு மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் அந்த ஒரு பர்டிகுலர் டைமில் தான் உள்ளே வந்திருப்போம், இன்க்ளூடிங் என்னையும் சேர்த்து. ஸோ அந்த டைமில் வந்து அடோப் XD, ஸ்கெட்ச் இந்த மாதிரியான சாஃப்ட்வேர்ஸ்லாம் வந்துச்சு. தென் அப்படியே வந்து அடோப் ஃபிக்மா வாங்கினாங்க. தென் அந்த ஃபிக்மா வந்து இல்லை நாங்கள் வெளியே போகிறோம்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு $1 billion சம்திங் பே பண்ணிட்டு வெளியே வந்தாங்க. தென் இப்போ மார்க்கெட்டில் மோஸ்ட்லி இந்த டிசைனர்ஸ்க்கு இருக்கிற மேஜர் டூல்னு பார்த்தா இந்த ஃபிக்மா தான். கட் பண்ணால் 2023க்கு அப்புறம் இந்த இடத்துல ஒரு பெரிய ஷிஃப்ட் அடிச்சது. இந்த 2023க்கு முன்னாடி, அதாவது 2022 November 13 நினைக்கிறேன். ஸோ அந்த பர்டிகுலர் டேயில் ஒரு ட்வீட் வருது. என்னன்னா, ChatGPT லைவாக இருக்குது, யூஸ் பண்ணி பாருங்கன்னு சொல்லி ஒரு ட்வீட் போடுறாங்க. எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது, அந்த டைமில் ஜஸ்ட் வந்து ஒரு கிராமர் கலெக்ட் பண்ணுறதுக்காக இருக்கட்டும், இல்லை வந்து சம்திங் ஒரு மெயில் எழுதுறதுக்காக இருக்கட்டும், இந்த மாதிரியான விஷயத்துக்கு தான் ChatGPT யூஸ் ஆகிட்டு இருந்துச்சு. லைக் மோஸ்ட்லி நான் அப்படி தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். தென் அந்த டைமில் கம்பெனியில் ஒர்க் பண்ணும்போது என்னோட டெவலப்பர் ஃப்ரெண்ட் ஒருத்தன் இந்த மாதிரி வந்து கோடும் தருது, நல்லா கொடுக்குது பாரு அப்படின்னா பார்க்கும்போது லிட்ரலி ஒரு 1000 lines ஆஃப் கோடு, 500 lines ஆஃப் கோடை ChatGPT கிரியேட் பண்ணி கொடுக்குது. தென் அப்படி கொஞ்சமாக எவால்வ் ஆகி ரிசர்ச் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்கும் ப்ராப்பராக யூஸ் ஆகுது. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு காம்படிட்டர் அனலைஸ் பண்ணோம் அப்படின்னா முன்னாடி எல்லாம் ஜஸ்ட் ஒரு ப்ராடக்ட் இருக்குன்னா அந்த ப்ராடக்ட் போய் ப்ளே ஸ்டோர்லையோ ஆப் ஸ்டோர்லையோ போயிட்டு அதோட ரிவ்யூஸ் ஃபுல்லாக பார்ப்போம். அதில் வந்து லோ ரேட்டிங்லாம் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அதை வந்து ஒரு பெயின் பாயிண்ட்டாக எடுத்துக்கிட்டு, ஹை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அதை வந்து ப்ராப்பராக ஓகே ஒரு ப்ரோஸாக இருக்கு எடுத்துக்கிட்டு அதை பேஸ் பண்ணி எங்கள் அப்ளிகேஷன் எப்படி கொடுக்கலாம், எந்த மாதிரி கொடுக்கலாம் அப்படிங்கிறத பார்த்து ஃபிக்ஸ் பண்ணி கொடுப்போம். பட் இப்போது அந்த எல்லா வேலையுமே ஏஐயே பார்க்குது. ஜஸ்ட் இந்த மாதிரியான டூல் இது, என்னோட காம்படிட்டர் இவங்க, இதெல்லாம் கம்ப்ளீட்லி பாரு, இதெல்லாம் செக் பண்ணிவிட்டு எனக்கு வந்து ஃபைனல் அவுட்புட் கொடு அப்படின்னு கேட்டால் அவங்களோட ப்ரோஸ் என்ன, கான்ஸ் என்ன, என்னெல்லாம் பண்ணுறாங்க, என்ன மாற்றலாம், எப்படி கொடுக்கலாம், என்னெல்லாம் மிஸ் ஆகுது அப்படிங்கிறத கம்ப்ளீட்லி எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணி எக்ஸாக்டாக கொடுக்குது. ஸோ இது நடந்தது வந்து மோஸ்ட்லி இந்த 2025-24 எண்டில் சம்திங் அந்த மாதிரி ரைட்டா. அப்போவே இட் ஃபீல் லைக் என்னடா பண்ணி வச்சுருக்கீங்க. பட் கட் பண்ணால் இப்போது கம்ப்ளீட் UIயவே
ஏஐ மேக் பண்ணுது. முன்னாடியெல்லாம் ஃபிக்மாவில் உட்காந்து ஸ்க்ராட்ச்லேருந்து மேக் பண்ணணும். அதாவது ஒரு கான்செப்ட் கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த கான்செப்ட் வாங்கிட்டு ஸ்க்ராட்ச்லேருந்து லிட்ரலாக என்னென்ன ஐகான்ஸ் வேணும் எல்லாம் எடுத்து வச்சுட்டு கலர்ஸ் எது சூஸ் பண்ண போகிறோம், இந்த மாதிரி கொடுக்க போகிறோம், இமேஜஸ் இது போட போகிறோம்ட்டு எல்லாத்தையும் ஸ்க்ராட்ச்லேருந்து பண்ணி ஒரு ஸ்க்ரீனோ இல்லை 2 ஸ்க்ரீனோ மேக் பண்ணால் பரவாயில்ல. ஒரு 100 ஸ்க்ரீன் 200 ஸ்க்ரீன் அந்த மாதிரி மேக் பண்ணி கொடுப்போம். இப்போது டேரெக்டாக ஃபிக்மாலேயே ஃபிக்மா மேக்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. அந்த ஏஐயில் ப்ராம்ப்ட்டை கொடுத்தா அதுவே ஒன்று கிரியேட் பண்ணி கொடுக்குது. அப்படி கிரியேட் பண்ணி கொடுக்குறது ஜஸ்ட் நீங்கள் காப்பி பண்ணிவிட்டு நீங்கள் பேஸ்ட் பண்ணிங்கன்னா எல்லாமே ஒரு லேயராக கொடுத்துருது. அதை நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணுறதோ ஃபிக்ஸ் பண்ணுறதோ பண்ணிக்கலாம். இது ஒரு பக்கம் இருக்குது. பட் இப்போ எப்படி மாறிடுச்சு அப்படின்னா, லெட்ஸ் கீப் டெவலப்பர் டிசைனர் வச்சுப்போம். இப்போ டிசைனர்னு பார்த்தீங்கன்னா ரிசர்ச்லாம் பண்ணி ப்ராப்பராக ஃபிக்ஸ் பண்ணி டிசைனுக்கு ஏஐ யூஸ் பண்ணி எந்த மாதிரி கொடுக்கலாம், எப்படி கொடுக்கலாங்கிறத பார்த்து ஃபிக்ஸ் பண்ணி அதுக்கேற்ற ஒரு ஒர்க்கபிள் ப்ராடக்ட், அதாவது HTML, CSS, React எல்லாமே அவங்களே ஏஐ யூஸ் பண்ணி கோட் பண்ணி அதுக்கான MVPயை ப்ராப்பராக கொடுக்குறாங்க. இன்னொரு சைடில் டெவலப்பர், இப்போ ஃப்ரண்ட் எண்ட் டெவலப்பர் இருக்காங்க அப்படின்னா அவங்களும் அதே தான் பண்ணுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க வந்து டிசைன் நான் கொடுத்ததுக்கப்புறம் சேம் இதே ப்ராசஸ் அவங்களும் பண்ணுறாங்க. இப்போ நான் இமேஜாக கொடுத்தேன் அப்படின்னாலும் அந்த இமேஜ் எடுத்துட்டு அவங்க வந்து HTML, CSS கூட கன்வெர்ட் பண்ணி அதுக்கப்புறம் பேக் எண்ட் கூட கனெக்ட் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ நான் அந்த கிரியேட் பண்ணுறது அவங்ககிட்ட கொடுக்காம டிசைன் மட்டும் கொடுத்து அவங்க திரும்ப வந்து அதை கோட் பண்ணி மறுபடியும் அதை வந்து பேக் எண்ட் டெவலப்பரோட கனெக்ட் பண்ணி டெப்ளாய் பண்ணுறதுக்கும் நானே டேரெக்டாக கோடை கொடுக்கறதுக்கும் அந்த ப்ராசஸ் வந்து சிம்பிளாக முடியுது இல்லையா? ஸோ எக்ஸாக்ட்லி திஸ் இஸ் வாட் ஹேப்பனிங். ஐ ஹோப் உங்களுக்கு வந்து கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த டிசைனர் ரோலும் அந்த ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்பர் ரோலும் கைண்ட் ஆஃப் மெர்ஜ் ஆகிட்டே வருது. ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா, ஒரு மினி ப்ராடக்ட் இருக்குன்னா நீங்கள் டிசைன் பண்ணி அதை கோட் பண்ணி லைவ்ல போஸ்ட் பண்ண வைக்க முடியும். பட் உங்களுக்கு கோடிங் தெரியணும்னு அவசியம் கிடையாது. திஸ் இஸ் த ரியாலிட்டி. பட் உள்ள வர ஃப்ரெஷர்ஸாக இருக்கட்டும், இல்லை ஆல்ரெடி 1 or 2 years எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கட்டும், இவங்க எல்லாருமே இதை ப்ராப்பராக ஃபாலோ பண்ணுறாங்களா, இந்த ஒர்க் ஃப்ளோக்கு மாறிட்டாங்களான்னு கேட்டால் மோர் தென் 76% மேலே இன்னும் மாறாமல் தான் இருக்காங்க. ஆக்சுவலி 2024 எண்ட்லேயே நம்மகிட்ட வந்து நிறைய பேர் கேட்டிருந்தாங்க, ப்ரோ இந்த ப்ரோக்ராம் எடுங்க, ஏதாவது சம்திங் லைக் ஒரு ப்ரோக்ராம் மாதிரி மேக் பண்ணி எங்களுக்கு சொல்லிக் கொடுங்க, எங்களுக்கு மென்டார் பண்ணுங்கன்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அந்த டைம்லேயே ஆக்சுவலாக பிளான் பண்ணேன். பட் அப்போ ரிசர்ச் பண்ணும்போது ஃபுல்லாக அனலைஸ் பண்ணும்போது சம்திங் இஸ் கோனா சேஞ்ச் அப்படிங்கிறது தெரிஞ்சுது. ஸோ அந்த ஒரு சேஞ்ச் தான் இதுன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் இப்போ ஃபிக்ஸ் பண்ணி ஃபைன் டவுன் பண்ணி நம்மளோட 60 days ஸ்ட்ரக்சர்டு ப்ரோக்ராமாக லான்ச் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த 60 days முடியும் போது உங்கள்கிட்ட 2 ப்ராஜெக்ட் இருக்கும். ஒன்று ட்ரெடிஷ்னல் மெத்தடில் மேக் பண்ணி கிரியேட் பண்ண ஒரு ப்ராஜெக்ட். ரெண்டாவது ஒரு மினி ப்ராடக்ட்டை நீங்கள் டிசைன் பண்ணி அதை ஏஐ வச்சு எப்படி ரிசர்ச் பண்ணுறீங்க, ப்ளஸ் அந்த ஏஐ வச்சு எப்படி கோட் பண்ணுறீங்க, ப்ளஸ் அதை வந்து லைவில் டெப்ளாய் பண்ணி ஆக்சுவல் லிங்காகவே உங்கள்கிட்ட இருக்கும். பட் இதில் எங்கேயுமே உங்களுக்கு கோடிங் தெரியணும்னு அவசியம் கிடையாது. ஜஸ்ட் ரேண்டமாக கொடுக்காம பீப்புளுக்கு என்ன தேவை, என்ன வந்து மிஸ் ஆகுது, எதெல்லாம் கொடுக்கலாம் அப்படிங்கிறத ஃபிக்ஸ் பண்ணி ஃபைன் டியூன் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ இஃப் யூ ஆர் ட்ரைங் டு என்டர் இன்டு UIUX ஃபீல்ட் ஆர் நீங்கள் வந்து ஒர்க் பண்ணிருக்கீங்க பட் எனக்கு வந்து ஏஐ ஒர்க் ஃப்ளோ வேணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, இஃப் யூ ஆர் ரியலி இன்ட்ரெஸ்டட், கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் பின் கமெண்ட்லேயும் லிங்க் கொடுத்துருக்கேன், கிளிக் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. அண்ட் வில் பி கண்டக்டிங் ஒர்க் ஷாப் 2. அது 3 hours ஒரு ஒர்க் ஷாப் கண்டக்ட் பண்ணுவோம். அந்த 3 hours ஒர்க் ஷாப்பில் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் உங்களை டிசைன் பண்ண வச்சு, நீங்கள் பண்ண டிசைனை உங்களை வச்சே கோட் பண்ண வச்சு, நீங்கள் பண்ண கோடை உங்களை வச்சே லைவ் பண்ண வச்சு, அந்த 3 hours ஒர்க் ஷாப் முடியும் போதே உங்கள்கிட்ட ஒரு சின்ன ஒரு ப்ராடக்ட் லைவாக ஒர்க்கபிள் ப்ராடக்டாக இருக்கும். அதாவது பேக் எண்ட்லாம் கனெக்ட் பண்ண ஒர்க்கபிள் ப்ராடக்டாக இருக்கும். ஸோ அந்த ஒர்க் ஷாப்போட ப்ரைஸ் வந்து just 99 rupees. கிளிக் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. ஸோ தட் யூ வில் கெட் அ ப்ராப்பர் கிளாரிட்டி. ஓகே ப்ரோ, இப்போ எல்லாம் ஓகே, என்ன ஸ்கில் எக்ஸாக்டாக வேணும், எதை கற்றுக்கிட்டா எனக்கு எக்ஸாக்டாக உள்ளே போக முடியும் ஆர் இப்போ சர்வை பண்ண முடியும்? ஃபர்ஸ்ட் UX. இந்த யூசர் எக்ஸ்பீரியன்ஸுங்கிறது எப்போவுமே மாறாது. ஸோ யூ ஹவ் டு பில்ட் அ ப்ராப்பர் ஃபவுண்டேஷன். நீங்கள் அந்த UX வந்து எவ்வளோ ஸ்ட்ராங் பண்ண முடியுதோ அவ்வளோக்கு எவ்வளோ ஸ்ட்ராங் பண்ணுங்கள். லைக் சைக்காலஜியாக இருக்கட்டும், ஹியூமன் எப்படி திங்க் பண்ணுறாங்க, எந்த மாதிரி டெசிஷன் மேக் பண்ணுறாங்க, எப்படி வந்து ப்ராப்பராக கொடுக்குறாங்க, எந்த மாதிரி வந்து எக்ஸ்பீரியன்ஸ் மேக் பண்ணுறாங்க, எப்படி நம்ம கொடுக்கலாம் அப்படிங்கிறத ஸ்ட்ராங் ஆகிட்டு தென் யூ ஹவ் டு லேர்ன் தி UI, அந்த ஃபிக்மா ட்ரெடிஷ்னல் மெத்தட்லாம் கற்றுக்கோங்க. கற்றுக்கிட்டதுக்கப்புறம் லைக் ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, ஃபவுண்டேஷனை ஸ்ட்ராங் ஆகிக்கோங்க. தென் கற்றுக்கிட்டதுக்கப்புறம் யூ ஹவ் டு லேர்ன் ப்ராடக்ட் திங்கிங். இது இங்கே நிறைய பேருக்கு மிஸ் ஆகுது. யூ ஹவ் டு லேர்ன் தட். என்ன அப்படின்னா, இப்போ ஒரு ப்ராப்ளம் உங்ககிட்ட சொல்கிறாங்க, அப்படி சொல்கிறாங்க அப்படின்னா அதை வந்து எப்படி ஒரு ப்ராடக்டாக மாற்றுறது, எந்த மாதிரி கொடுக்கலாம், எப்படி ஃபியூச்சர்ஸ்லாம் இருக்கணும், அந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணும்போது யூசர் எப்படி ரியாக்ட் பண்ணணும், என்ன மாதிரி கொடுக்கலாம் அப்படிங்கிறத கம்ப்ளீட்லி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு ஃபிக்ஸ் பண்ணணும். ஸோ யூ ஹவ் டு ப்ரையாரிட்டைஸ் த ஃபியூச்சர், என்ன கொடுக்க போகிறீங்க, பெயின் பாயிண்ட்ஸ் என்ன, இது எல்லாத்தையும் ஃபைன் பண்ணி ஒரு ப்ராடக்ட் ஓனர் எப்படி திங்க் பண்ணுவாங்களோ அந்த மாதிரி யூ ஹவ் டு திங்க். தென் ஃபார் ஷுர் யூ ஹவ் டு ஒர்க் ஆன் கம்யூனிகேஷன். அந்த கம்யூனிகேஷனில் ஜஸ்ட் நீங்கள் வந்து பண்ணுற டிசைன் ப்ராசஸாக இருக்கட்டும், இல்லை வந்து நீங்கள் பண்ணுற ஹோல் ஏஐ ஒர்க் ஃப்ளோ யூஸ் பண்ணி பண்ணாலும் அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு யூ ஹவ் டு பில்ட் அ கம்யூனிகேஷன்ஸ். அதில் பர்டிகுலர்லி ஸ்டோரி டெல்லிங் கற்றுக்கோங்க. இப்போ ஒரு ஒர்க் இருக்குது அப்படின்னா, எனக்கு இந்த மாதிரி வந்து இந்த ஸ்க்ரீன் இப்படி பண்ணியிருக்கேன்னு சொல்கிறதுக்கும், யூசர் உள்ளே வராங்க, உள்ளே வரும்போது தே வில் ஃபீல் லைக் திஸ், இதை பார்க்கும்போது இவங்க இந்த மாதிரி இதை யூஸ் பண்ணாங்க அப்படின்னா இந்த ஒரு ஸ்க்ரீன் அவங்களுக்கு இப்படி யூஸ் ஆகும், ஸோ இதனால வில் மேக் சம் ரெவன்யூ அப்படிங்கிறத ஸ்டோரி வழியாக சொன்னீங்கன்னா இட் வில் கிரியேட் சம் இம்பாக்ட். ஸோ அந்த கம்யூனிகேஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட்டு ஏஐ ஃப்ளூயன்சி, அதாவது
ஒரு ஏஐ எடுத்து அந்த ஏஐ வச்சு எப்படி யூஸ் பண்ணுறது, எந்த மாதிரி ப்ராம்ப்ட்டை கேட்டால் எப்படி அவுட்புட் கொடுக்கும், எப்படி ப்ராப்பராக வந்து அவுட்புட் வாங்குறது அப்படிங்கிற வரைக்கும் கிளியராக கேட்டு வாங்கிக்க பாருங்கள். அதாவது HTML இருக்கட்டும், CSS இருக்கட்டும், ஒரு டிசைனர் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து இது எப்படி கற்றுக்கிறது, ப்ளஸ் அதை தாண்டி வந்து ஏபிஐ எப்படி ஒர்க் ஆகுது, ஒரு ப்ராப்பரான ப்ராடக்ட் வந்து எப்படி பில்ட் பண்ணுறாங்க, ப்ளஸ் ஏபிஐனா என்ன, ஃப்ரண்ட் எண்ட்னா என்ன, பேக் எண்ட்னா என்ன, இது எப்படி கனெக்ட் பண்ணுறாங்க, எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே கம்ப்ளீட்டாக கற்றுக்கணும். ஸோ திஸ் இஸ் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். இந்த ஒரு மேஜர் ஷிஃப்ட் நடக்கிறதே இங்கே தான். நீங்கள் பண்ணுற டிசைனை யூ ஹாவ் டு பில்ட் இட். அதாவது நீங்கள் இனிஷியலாக MVP மாதிரி பில்ட் பண்ணாலும் சரி, இல்லை சம் ஸ்டார்ட் அப் கம்பெனிஸில் தே ஆர் ஆஸ்கிங் ஆக்சுவல் ப்ராடக்ட். நீங்கள் ஆக்சுவல் ப்ராடக்டாகவே பில்ட் பண்ணலாம். ஸோ இட்ஸ் ஆல் அபவுட் ஜஸ்ட் ஹவ் யூ ப்ராம்ப்ட் அண்ட் ஹவ் யூ ஆஸ்க், how you use AI. இப்போது ரீசெண்ட் ரிசர்ச் படி 2025 2026 இப்போ வரைக்கும் UIUXல ஜாப் ஓப்பனிங்ஸ் 40% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அண்ட் அதில் என்ட்ரி லெவல் டிசைனர்ஸ்க்கு, அதாவது எல்லாமே ப்ராப்பராக தெரிஞ்சு டிசைன்லேருந்து ப்ராடக்ட் திங்கிங்லேருந்து எல்லாம் ப்ராப்பராக தெரிஞ்சு உள்ளே போகிற டிசைனர்ஸ்க்கு 3.5 LPA 8 LPA வரைக்கும் பே பண்ணுறாங்க. அதுவே if you are experienced, உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, சேம் டைம் இந்த நாலேஜும் இருக்குது அப்படின்னா you can get more than 28 LPA. ஸோ இப்போது ரீசெண்ட் ரிப்போர்ட்டில் இதுதான் சொல்லுது. இட்ஸ் ஆல் அபவுட் அடாப்டேஷன். நீங்கள் அடாப்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா உங்களோட பேவும் சரி, டிமாண்டும் சரி பயங்கரமாக இன்க்ரீஸ் ஆக போகுது. ஏன்னா நீங்கள் 2 ரோலை ஒரே ஆள் பண்ண போகிறீங்க. இட்ஸ் நாட் தட் ஈஸி. நீங்கள் கற்றுக்கிட்டு அதை ப்ராப்பராக பண்ணிங்கன்னா தட் வில் பி கிரேட், ரைட்? அண்ட் எப்போ சொல்கிற மாதிரி ஸ்டே ஹெல்த்தி, பி ஹாப்பி, தி வேர்ல்ட் இஸ் யுவர்ஸ், ஜஸ்ட் வாட் எக்ஸைட்ஸ் யூ. பாய்.